அந்த ஸ்லோப்ல கார் நிறுத்தி மீண்டும் ஓட்டுறது ஒரு ஆர்ட் மாதிரி தான். பிரேக் விடுறதுக்கு முன் இதயமே தடுக்குது போல இருக்கும். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஸ்லோப்க்கு பயப்படணும்னு இல்ல, அத கையாளணும். நம்மோட முதல் கார்ல ஸ்லோப்ல நிறுத்துறது எப்பவும் டென்ஷன் தான். எனக்கும் அப்படிதான். கால் குலுங்கும், கார் பின்னாடி போகும், மனசு வேகமா துடிக்கும். ஆனா ஒரு நாள் அந்த ஸ்லோப் எனக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது. ஸ்லோப்ல கார் ஓட்டுறது ஒரு பேஷன்ஸ் டெஸ்ட் மாதிரி தான். முதல் விஷயம், பயப்படாத. கிளச்சையும் ஆக்சிலரேட்டரையும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒருத்தன் விட்டு ஒருத்தன் பிடிக்கணும். மேனுவல் கார்ல இருக்கிறவங்க நினைச்சுக்கோங்க. முதல்ல ஹாஃப் கிளச்ல காரை ஸ்டெடியாக்கணும். அப்புறம் ஸ்லோலி ஆக்சிலரேட்டர் தள்ளணும். பிரேக் விட்ட உடனே கார் முன்னே போகணும், பின்னாடி அல்ல. ஆட்டோமேட்டிக் கார்ல இருந்தா ஈஸி தான். அந்த ஹில் அசிஸ்ட் ஃபீச்சர் உங்களுக்கு ஒரு இன்விசிபிள் ஹேண்ட் மாதிரி சப்போர்ட் பண்ணும். ஆனா கவனமா இருங்க, ஸ்லோப்ல மிஸ்டேக்னா கீழே சரிகிறது கார் இல்ல, நம்ம நம்பிக்கையும். அந்த ஸ்லோப் எனக்கு கார் ஓட்டுறது மட்டும் கற்றுக் கொடுக்கல, மனச ஓட்டுறது கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கை ஒரு நீண்ட சாலை, வேகம் வேண்டாம், புரிதல் போதும். ஓட்டுறது மட்டும் இல்ல, நிறுத்தணும் இடத்துல நிறுத்த தெரிஞ்சாதான் பயணம் அர்த்தம் பெறும். நெக்ஸ்ட் டைம் ஸ்லோப் வந்தா பயப்படாதீங்க, சமநிலை காத்துக்கோங்க, கவனமா இருங்க. நீங்க கார் ஓட்டுறீங்கன்னா மட்டும் இல்ல, நீங்க உங்க வாழ்க்கையையே ஓட்டுறீங்க. அந்த ஸ்லோப் எனக்கு கார் ஓட்டுறது கற்றுக் கொடுக்கல, மனச ஓட்டுறது கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கை ஒரு நீண்ட சாலை, வேகம் வேண்டா, புரிதல் போதும். ஓட்டுறது மட்டும் இல்ல, நிறுத்தணும் இடத்துல நிறுத்த தெரிஞ்சாதான் பயணம் அர்த்தம் பெறும்.